मलकान खदर अलैहिस्सलाम अस्सलामु अलैकुम या अबल अब्बास वली इब्न मलकान खदर अलैहिस्सलाम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व इज़ा अख़ज़ना मीसाक़कुम ला तस्फ़िकून दिमाअकुम वला तुख़रिजून अन्फुसकुम मिन दियारिकुम सुम्मा अक़ररतुम व अंतुम तशहदून। இது அகதுனா மீசாக்கும், ஓ இஸ்ரவேல் மக்களே, உங்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்த போது நடந்ததை எண்ணி பாருங்கள். எப்படி ஒப்பந்தம் எடுத்தோம்? லா தஸ்ஃபிகூன திமாஅக்கும், உடைய இரத்தங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஓட்டக்கூடாது. வலா துஹ்ரிஜூன அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் வெளியாக்கவும் கூடாது. மின் தியாரிக்கும், உங்களுடைய இல்லங்களிலிருந்து. விளங்குதா? உங்களுடைய இல்லங்களில் இருந்து உங்களை நீங்கள் வெளியாக்கவும் கூடாது என்று யூதர்களே, இஸ்ரவேல் மக்களே, உங்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்த போது நடந்ததை எண்ணி பாருங்கள். விளங்குதப்பா? சொல்லி எதை நாடப்படுது? நகிய நாடப்படுது. நூன்லாம் இருக்கவில்ல செய்த. விளங்குதான்? நேற்று ஓதனம்ல ஹபரியாவை சொல்லி இன்ஷா ஐயாவை நாடுறதுன்னு, அது கட்டுப்பட்டு தான் எதுவும். இதாகதுனா, உங்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்த போது நடந்ததை எண்ணி பாருங்கள். இதாகதுனா மீசாக்கும் லா தஸ்ஃபிகூன திமாஅக்கும், உடைய ரத்தங்களை நீங்கள் ஓட்டக்கூடாது. ஹபரியாவை தான் சொல்லப்பட்டிருக்கு, நபியா தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்ஷா ஐயாவுடைய அர்த்தம் ரைட்டா? லா தஸ்ஃபிகூன திமாஅக்கும், உடைய இரத்தங்களை நீங்கள் ஓட்டக்கூடாது. வலா துஹ்ரிஜூன அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் வெளியாக்கவும் கூடாது. மின் தியாரிக்கும், உடைய இல்லங்களில் இருந்து உங்களை நீங்கள் வெளியாக்கவும் கூடாது என்று, ஓ இஸ்ரவேல் மக்களே, யூதர்களே, உங்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்த போது நடந்ததை எண்ணி பாருங்கள். சும்மா அக்கரர்த்துமா அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். சும்மா அக்கரர்த்தும், அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். வான்தும் தஷஹதூன், நீங்களுமோ சாட்சி சொல்லுகின்ற நிலைமையிலே. வான்தும் தஷஹதூன், நீங்களுமோ சாட்சி சொல்லுகின்ற நிலைமையிலே ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டீர்கள். சும்மா அன்தும் ஆவுலாயி, பிறகு நீங்கள். விளங்குதப்பா? எப்பா? சும்மா அன்தும், நீங்கள், ஆவுலாயி அதான் நீங்கள் தான், அது கபரா. விளங்குதப்பா? சும்மா நீங்கள், ஆவுலாயி அந்த யூதர்கள் தான், அந்த இஸ்ரவேலர்கள் தான் அவர்கள். விளங்குதப்பா? சும்மா அக்கரர்த்தும் அன்தும் தஷஹதூன், சும்மா அக்கரர்த்து நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள், அப்படி தானே? சும்மா அக்கரர்த்தும் ஒப்புக்கொண்டீர்கள். அன்தும் தஷஹதூன், நீங்கள் சாட்சி சொல்கிற மேலே நெஞ்சு ஒப்புக்கொண்டீர்கள். முடி இப்போ மேலே இருந்து வா. இது அலா நஹவிமா சபக்க, முந்தி விட்டதை போலவா இருக்கும். முந்தி விட்டது என்னது? நஃபியை சொல்லி நஹியை நாண்டமில்ல, அதில் கட்டுப்பட்டது தான். எடுத்தனப்பா? உங்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்த போது நடந்ததை எண்ணி பாருங்கள். லா தஸ்ஃபிகூன திமாஅக்கும், இரத்தங்களை ஓட்டக்கூடாது. நஃபி தான் அது, ஓட்ட மாட்டீர்கள். அதுக்கு நஹியுடைய அர்த்தம் விளங்குதா? லா தஸ்ஃபிகூன திமாஅக்கும், உடைய இரத்தங்களை நீங்கள் ஓட்டக்கூடாது. வலா துஹ்ரிஜூன அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் வெளியாக்கவும் கூடாது. மின் தியாரிக்கும், உடைய இல்லங்களிலிருந்து என்ன செய்யக்கூடாது, உங்களை வெளியாக்கவும் கூடாது என்று உங்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்த போது நடந்ததை எண்ணி பாருங்கள். இது அலா நஹவி மாசபக்க, முந்திவிட்ட ஒன்றின் போலவா இருக்கும். அதான் நஃபியை சொல்லி நஹியை நாடுறது, ஹபரியாவை சொல்லி இன்ஷாயா நாடுறது கட்டுப்பட்டது தான். ஒல் முராது பிகி, இங்கே நோக்கம். விளங்குதுப்பா? எப்பா, இங்கே உங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ரத்தங்களை ஓட்டக்கூடாது, ஊரை விட்டு வெளியாக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? உங்களில் யாரும் இன்னொரு சிலர்களை சீண்டக்கூடாது. உங்களில் யாரும் வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, சீண்டக்கூடாது, குறிக்கிடக்கூடாது. ஒல் முராது பிகி, உங்களை நீங்கள் கொல்லக்கூடாது, வீட்டை விட்டு வெளியாக்கக்கூடாது, இல்லங்களை விட்டு வெளியாக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? ஒல் முராது பிகி, இதை கொண்டு நோக்கம். அல்லாஹ் தஅர்ரத பாதுஹும், அவர்களிலே சிலர், பாதன் வேறு சிலரை சீண்டக்கூடாது. அவர்களில் சிலர் சீண்டக்கூடாது, குறுக்கிடக்கூடாது.
பில் கத்திலி கொல்லுவது கொண்டோ ஒல் இஜிலாயி நாடு கடத்துவதை கொண்டோ சீண்டக்கூடாது. அவர்கள் சிலர் வேறு சிலரை சீண்டக்கூடாது, குறுக்கிடக்கூடாது. பில் கத்தில் என்னது சொல்லுபா, கொல்லுவதை கொண்டும் ஒல் இஜிலாயி நாடு கடத்துவதை கொண்டும் சீண்டக்கூடாது, குறுக்கிடக்கூடாது. இங்குதான் நோக்கங்க, விளங்குதா? உங்களை சீண்டிக்கிடக்கூடாது, உங்களை ஒருவர் குறிக்கிடக்கூடாது. இப்போ இன்னமா ஜோயில கத்துலு ரஜிலி கைரகு, ஒரு மனிதன் இன்னொருவனை கொல்லுவதை ஆக்கப்பட்டிருக்கிறது. கத்தில நப்சிகி, தன்னை கொல்லுவதாகவே ஆக்கப்பட்டிருக்கே. உங்களை நீங்கள் கொல்லக்கூடாது, உங்களை நீங்கள் வெளியாக்க கூடாதுன்னு இருக்குதே. உங்களை என்ன, உங்க இனத்தவர்களை, இஸ்ரவேலர்களே, யூதர்களே, உங்களில் சிலர் வேறு சிலரை வெளியாக்க கூடாது. இப்போ பனு குறைலா பனு நதீர் இருக்கான், இவன் அவனை அடிப்பான், இவன் இவனை அடிப்பான். பனு குறைலா கூட்டம் பனு நதீரை போய் அடிப்பான், பனு நதீர் அவனை அடிப்பான். விழுந்தாரு கேட்டேன். பனு நதீர் கூட்டத்தினர்களெல்லாம் ஊரை விட்டு துரத்தி விடுறதுலேயே இருப்பானுவலாம். அதுவே கடைசியில் அவனுக்கு அந்த நிலைமை ஆயிடுச்சு, அவன் திறத்தப்பட்டான். அப்படி தானே? பனு நதீர் கூட்டத்தில் நாடு கடத்தப்பட்டாங்கன்னு வருதே. பனு குறைலா கூட்டத்தில் கொல்றதுலேயே குறியா இருப்பானுவலாம். பனு குறைலா கூட்டம் பனு நதீர் கூட்டத்தை நிச்சயில் இருப்பான், கொல்றதுல இருப்பான். அவன் இவனை ஊரை விட்டு துரத்தணுன்னு இருப்பான். பனு குறைலா கூட்டத்தினர்கள் கொல்ல நினைப்பான். கடைசியில் பாரு, அவன் கெடுவான் கேட்டு நினைப்பான்ங்கிற மாதிரி அவனுக்கு நடந்துச்சு. பனு குறைலா கூட்டத்தினர் கொல்லப்பட்டாங்கல்ல, அந்த 20-25 நாள் போய் முற்றுகையிட்டாங்களே கந்தத்துக்கு பிறகு. முற்றுகையிட்டு என்ன செஞ்சாங்க? அவன் கொல்லப்பட்டாங்கல்ல, ஒப்பந்தத்தை முறிச்சானுங்கிறதுனால. பனு நதீர் கூட்டத்தில் நாடு கடத்தப்பட்டாங்க. உமரிலாம் நாடு கடத்திட்டாங்க. என்ன உமர் எங்களை வெளியே நாடு கடத்துறீங்க? அபுல் காசிம் எங்களை தரிப்படுத்தினாங்களே, அபுல் காசிம் எங்களை தரிப்படுத்தினாங்க, மதீனாவில் வச்சாங்க, இதுங்க பாட்டுன்னு எங்களை நீங்கள் அபுல் காசிமுக்கு பற்றி அங்கே கூட முகமது சல்லான்னு சொல்ல மாட்டேங்கிறான். அபுல் காசிமுக்கு மாற்றமாக நடக்கிறீங்களே போது, ஏண்டா அந்த அபுல் காசிம் சல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? உங்களை இரவோடு இரவாக வெளியாக்கப்படும், நாட்டை விட்டும் துரட்டப்படும் சொன்னாங்களா? சமாசுக்கு சொன்னாங்க. அது விளையாட்டு சொன்னது வினயமாக எடுக்கிறீங்களேங்கிறான். உடா செய்தானுடா, அப்படிலாம் கிடையாது, உண்மை. நீங்கள் விரட்டப்படுவீர்கள், ஓடுகளான்னு வெட்டி விட்டாங்க. அவன் பனு குறைலா கூட்டத்தை நாடு கடத்தன்னு நினச்சான், கடைசியில் அவன் நாடு கடத்தப்பட்டான். பனு நதீருக்கும் எல்லாம் யூதனும் அதனால் அவனுவா விழுந்தாரு கேட்டேன். விளங்குதா? பனு நதீர் பனு குறைலா கூட்டத்தினர்கள் கொல்லணும்னு நினச்சான். பனு நதீர் கூட அவன் கொல்லப்பட்டான். எவன் எதை நினைக்கிறாதோ அவனுக்கு நடந்துச்சு. அதான் கெடுவான் கேடு நினைப்பான். விளங்குதப்பா? அப்போ தம்பி, இப்போ அவங்க இனத்துணவு தானே, பனு குறைலாவும் பனு நதீர் எல்லாம் யூதனுவ தான். ஆகவே உங்களையே நீங்கள் கொல்லாதீர்கள், உங்களை வெளியாக்கியாதீர்கள்னு அர்த்தம். தீனில் நீங்கள் ஒரே தீனு தானேப்பா, நசபில் ஒரே நசபு தானே, எல்லாம் யூதர்கள் தானே, எல்லாரும் யார் தானே? யூதர்கள் தானே. அவை ரெண்டும் ஒன்று தான், ரெண்டு தானேப்பா. அதான் போடுறாங்கங்க. எதை கவனமாக அர்த்தம் வைக்கணும்டா. இவா இன்னமா ஜுஇல கத்துலு ரஜிலி கைரகு, ஒரு மனிதன் இன்னொருவனை கொல்லுவதை கத்தில நப்சிக்கு தன்னை கொல்லுவதாகவே ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? நித்திசாலிகி பிகி நசபன், ஒருவன் இன்னொருவனை கொண்டு சேர்ந்திருப்பதினால். ஒருவர் லித்திசாலிகி பிகி, ஒருவர் இன்னொருவரை கொண்டு சேர்ந்திருப்பதினால். இதில் நசபன் கோத்திரத்திலே சேர்ந்திருப்பதினால், அவு தீனன் அல்லது தீனிலே சேர்ந்திருப்பதினால். தீனில் எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் யூத மார்க்கத்தில் ஒன்று தானே எல்லாருமே. எவ்வளவுதுப்பா? தீனில் எல்லாம் ஒன்று தானேப்பாவே. உங்களை அடிக்கிறது உங்கள் இனத்தையே அடித்த மாதிரி, உங்களை நாடு கடத்துறது, இன்னொருத்தரை நாடு கடத்துறது உங்கள் இனத்தையே நாடு கடத்துகிற மாதிரி இருக்கு. ரைட்டா? அப்போ லித்திசாலிகி பிகி, விளங்குதா? உங்களில் ஒருவன் இன்னொருவனை கொண்டு சேர்ந்து இருப்பதினால், நசபன் நசபால் கோத்திரத்தால், அவு தீனன் தீனால் சேர்ந்திருப்பதினால், உங்களையே நீங்கள் கொள்கிற மாதிரி தான். உங்கள் ஆளை கொள்வது யாரும் கொள்கிற மாதிரி தான். உங்கள் சொந்தக்காரனை கொள்வது ஒன்றை கொள்வது தானே, உறவை தானே நீ கொள்கிற. ஒரே கொள்கையில் உள்ளவனை அடித்து கொண்டா என்ன மாதிரி, உங்களையே அடித்து கொண்ட மாதிரி தான்.
அப்படி வச்சிடலாம். அல்லது உங்களை நீங்கள் கொல்லாதீர்களே என்ன அர்த்தம்? பழி. நீ அவனை கொண்டா உன்னை பழி வாங்கப்பட்டுருமில்ல. நீ சும்மா இப்படி நடமாடினா பிரச்சனை இல்லைப்பா. திடீர்னு அறுவலை தூக்கிட்டு ஒருத்தனை வெட்டிட்டேன்னு வைய, உன்னை கொண்டுருவாங்கல்ல. அப்போ உன்னை கொள்றதுக்கு நீ தான் காரணம். உன்னை நீனே கொண்டுக்கிட்ட, அவனை போய் ஏன் கொள்ற? நீயே ஏட்டப்பா, நீ உன்னையே அடித்து வெட்டினீனா, இன்னொருத்தனை அடித்து வெட்டினீனா உன்னை பழிக்கு பழி வாங்கிடுவாங்கல்லப்பா. அப்போ நீ கொல்லப்படுவதற்கு யார் தான் காரணம்? நீயே காரணமாயிட்டேன்னு. ரைட்டா? அதுதான் சொல்கிறான். அவு லி அன்னகு, ஒருவனை கொல்வது யூஜிபுகு, அந்த கொல்லுவது வாஜிபாக்கிவிடும். கிசாசன், கிசாசை என்ன செய்யும்? வாஜிபாக்குங்கிறதுனால உங்களை நீங்களே கொள்ளாதீர்கள். என்னப்பா, நீ இன்னைக்கு துரத்தினா ஒன்று இன்னொருத்தன் துரத்துவான். நீ அவனை துரத்துனான் அப்படி தானேப்பா. ஒரு அஜயத்துக்கு வேட்டு வச்சுட்டு நீ உள்ளே போய் நுழைஞ்சேன்னு வைக்க, உனக்கு வேட்டு வைக்கிறதுக்கு இன்னொருத்தன் வருவான். அடுத்தவன் இதிலே தான் போய் நம்ம கை வைக்கக்கூடாது. நீ அடுத்தவனை ஒரு மாதிரி கிளப்பிட்டேன்னு வைக்க, கிராத்து பயானை காமிச்சு நீ அவளை கிளப்பி விடுறதுக்குள்ள வாடகை வெளியே பார்த்தேன்னு வச்சுக்கா, ஒன்றை கிளப்புறதுக்கு இன்னொருத்தன் வருவான். அவன் கிராத்தையும் அவன் பயானையும் போடுவான். அப்படி தானே? அவன் மேலே மையலாகி ஒன்றை தூக்கானும். நடக்குமா இல்லையா? அவன் யாரையும் தூக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. எப்படிங்கப்பா, உங்கள் ஊரில் அஜித் எடுத்தாங்க, நான் வரமாட்டேங்கன்றணும். ஒரு ஆள் இருக்கும்போதே உள்ளே போய் என்ன செய்யக்கூடாது? நுழையக்கூடாது. தப்பு தப்பு தப்பு. நம்ம இனம் பாதிக்கப்படக்கூடாது. நம்ம இனம்னு இல்லை, எங்கேயுமே யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அவுலி அன்னஹு யூஜிபுஹு, இந்த கொலை செய்வது என்பது கிசாசன், கிசாசை வாஜிபாக்கும் என்ற காரணத்தினால் ஒரு மனிதன் இன்னொருவனை கொள்வதை தன்னையே கொள்வதாகவே ஆக்கப்பட்டிருக்கு. நீ கொண்டுட்டீங்கன்னா உன்னை பழிக்கு பழி வாங்கிடுவாங்கல்லப்பா. இதை படிக்கிறது விளங்குதல. அவுலி அன்னஹு, நீ கொலை செய்வது யூஜிபுஹு கிசாசன், பழிக்கு பழி வாங்குவது என்ன செஞ்சிடும்? வாஜிபாக்கிவிடும் என்ற காரணத்தினால் உங்களையே நீங்கள் கொல்லாதீர்கள் நல்லா சொல்றான். என்று பார்த்து வைக்கிறது. கீழே இப்படி ஒரு கருத்து சொல்லப்படுதான். கீழே மாயனாவினுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களை நீங்கள் கொல்லாதீர்கள், நீங்கள் உங்களையே நாடு கடத்தாதீர்கள். என்ன அர்த்தமா? கீழே மாயனாவினுடைய அர்த்தம் லா தருத்தகிபு மா, ஒரு வேலையை நீங்கள் செய்து விடாதீர்கள். லா தருத்தகிபுன்னு என்ன அர்த்தம்? ஒரு பாவத்தை நீங்கள் செய்து விடாதீர்கள். லா தருத்தகிபு மா, ஒரு பாவத்தை என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் செஞ்சிடாதீங்க. யுபிஹு சஃபக்க திமாயிக்கும், உங்களுடைய ரத்தங்களை ஓட்டுவதை ஆகுமாக்குமே அந்த மாதிரி வேலையை செய்யாதீங்கன்னு அர்த்தம். அதுதான் பழிக்கு பழி வாங்குறது தான். நீங்கள் கொண்டுட்டீங்கன்னா ஓர் ரத்தத்தை ஓட்டுறது ஆகமாக்கணும்ல. இப்படி ஒரு அர்த்தம் சொல்லப்படுது. லா தர்த்தகிபு மா, உங்களையே நீங்கள் கொல்லாதீர்கள் என்றால் லா தர்த்தகிபு மா, ஒரு பாவத்தை செய்யாதீர்கள். யுபிஹு, அந்த பாவம் ஆகுமாக்கிவிடும். சபகதிமாயிக்கும், உங்களுடைய இரத்தங்களை ஓட்டுவதை ஆகுமாக்குமே. இஹராஜக்குமின் தியாரிக்கும், உங்களுடைய நாடுகளில் இருந்து உங்களை தேச பிரஷ்டம் செய்வதை வாஜிபாக்குமே. ஆகுமாக்கிடுமே. தேச பிரஷ்டம் நாடு கடத்துறது. தேச பிரஷ்டம்னா என்ன? இஹராஜக்கும், ஒரு பாவத்தை செஞ்சிடாதீங்க, அது வாஜிபாக்கிவிடும், ஆகுமாக்கிவிடும். இஹராஜக்கும், அதாவது யுபிஹு சபகதிமா இக்கும், உங்களுடைய இரத்தங்களை ஓட்டுவதை ஆகுமாக்குமே. விளங்குதப்பா? இஹராஜக்கும் தியாரிக்கும், உங்களுடைய நாடுகளில் இருந்து உங்களை வெளியாக்குவதை ஆகுமாக்குமே. அப்படிப்பட்ட ஒரு வேலைகளை என்ன செஞ்சிடாதீங்க, செய்யறாதீங்க அர்த்தம். ஏன்னா விளங்குத அர்த்தம் வைக்கிறது. அப்படி அர்த்தம் கொடுத்துடலாமா? அல்லது இப்படி எப்படி அர்த்தம் கொடுக்குறாங்க பாருப்பா. ஹவு லா தஃபாலு மா, ஒரு பாவத்தை செய்யாதீர்கள். லா தஃபாலு ஹவு லா தஃபாலு மா, ஒரு பாவத்தை செய்யாதீர்கள். யுருதிக்கும் யுகுலிக்கும், உங்களை அழிச்சிருமே. அது யுருதிக்கும் பாருப்பா, லாபம் மாதிரி தெரியுது. எப்படி பாருங்க, யுருதிக்கும் இருக்கா, லாம் மாதிரி இருக்கல, இழுத்து விட்டுருக்கு. ஆமாம், கீழே புள்ளி இருக்கட்டும், லாம் மாதிரி வேற இருக்க. விளக்குதா? முழிச்சு பிடிக்காதா? யுருதிக்கும் யுகுலிக்கும் மேலே போட்டிருக்கு பாரு, குட்டி எழுத்துல போட்டிருக்கா. ஓய்வு பிள்ளை எழுதுறது நல்ல ஓரமாக எழுதி வச்சிருக்காங்க. விளங்குதப்பா? அவு லா தஃபாலு மா, ஒரு பாவத்தை செய்யாதீர்கள். யுருதிக்கும் என்றால் யுகுலிக்கும், உங்களை அழித்து விடும். யுசிரிஃபுக்கும், உங்களை திருப்பி விடும். ஹயாத்தில் அபதியா, நிரந்தரமான இன்பங்களை விட்டும் நிரந்தரமான வாழ்க்கையை விட்டும் உங்களை திருப்பி விடுமே. இதை இப்போ நீ கொலை செஞ்சீங்கன்னா நீ சொர்க்கத்துக்கு போக முடியாது.
அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அது அழிச்சிடும். அழிவுனா உண்மையான அழிவு ஆகிரத்தினுடைய அழிவு தானப்பா. ஆகிரத்தில் வெற்றி பெறணும். அல்லாமலா ஐஷை இல்லா ஐஷுல் ஆகிரா, ஆகிரத்தின் வாழ்க்கையை தவிர வாழ்க்கையே இல்லை. அதுதான் உண்மையான வாழ்க்கை. உலக வாழ்க்கை போலி வாழ்க்கை, காலி வாழ்க்கை. நிரந்தரமான வாழ்க்கையா இது? நோய்வாய்ப்பட்ட வாழ்க்கை, குறைந்த வாழ்க்கை, அது நிரந்தரமான வாழ்க்கை. நோய் இல்லாத வாழ்க்கை. மறுமையில் சொர்க்கவாசிகள் நோய்வாய்ப்பட மாட்டார்கள். வலா எதுபோலும் துப்ப மாட்டார்கள். வலா எபோலும் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். வலா எத்த கம்பத்துன் பாத்ரூம் போக மாட்டாங்க. மலஜலம் கிடையாது சொர்க்கவாசிகள். வலா எனாமுன் தூங்கவும் மாட்டாங்க. சொர்க்கவாசிகள் உலகத்திலேயே தூக்கம் முடிஞ்சு போச்சு. விளங்குதில்லை? அதுக்காண்டி இப்போ சேர்ந்து தூங்காத. தூங்க வேண்டிய இடத்துல தூங்கு, முழிக்க வேண்டிய இடத்துல மொழி. சொர்க்கவாசிகள் தூங்கவும் மாட்டாங்களாம். வலா எனாமுன் அவளுள் என்னாலா எனாமுன். அவளுக்கு கட்டில் இருக்குது, மெத்தை இருக்குது, சாப்பாடு இருக்குது, மனைவி இருக்குது, எல்லாம் இருக்குன்னு வருது. தூக்கம் இருக்குன்னு வரல. அது தெளிவாகவே வருது. நீ தட்டி பாரு வந்துடும். அவளுள் என்னாலா எனாமுன்னு ஓடு, அப்படி வந்து விழுந்துடும். விளங்குதா? சொர்க்கவாசிகள் என்ன செய்ய மாட்டாங்களா? தூங்கவும் கிடையாது, உறக்கம் கிடையாது. சொர்க்கவாசிகளுக்கு எந்த கிடையாது. அதுக்காண்டி இவ்வளோ நடந்து உறங்காத. உறங்க வேண்டிய இடத்துல உறங்கு. எப்போ நீ ஒருத்தனை கொலை செஞ்சினா, பூமியை கொலை செஞ்சா, நிரந்தரமாக நீ நடந்து கிடக்க வேண்டிய நிலையில் பயப்படும். சொர்க்கத்தை விட்டு எல்லாம் உன்னை வெளியாக்கிடுவான். நீ அவனை நாட்டை விட்டு வரட்டுன, உன்னை சொர்க்கத்தில் விட்டு எல்லாம் வரட்டுவான். சொர்க்கங்கிறது உன்னுடைய வீடு. வீட்டுக்கு நீ போகணுமில்ல. அதுதான் உண்மையான வாழ்க்கை. அந்த சொர்க்கத்தை விட்டு ஒன்று எல்லாம் வெளியாக்குவான். சொர்க்கம் ஒன்று கிடைக்காது. அங்கே நிரந்தர அழிவு வந்துடும். இது விளங்குது எப்படி கொடுக்குறாங்க பற்றியாடா? இது விளங்குதப்பா. ஆன்மீக கருத்தை கொண்டு போத்துறாங்க. அவள் ஆத்தஃபலுமா யுருதிக்கும், ஒரு பாவத்தை செய்து விடாதீர்கள், உங்களை அழித்து விடுமே. யுசிரிப்புக்கு உங்களை திருப்பி விடுமே. நீங்கள் அயாத்தில் அவதியத்தில் நிரந்தர வாழ்க்கையை விட்டு உங்களை திருப்புமே. அப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிடாதீங்கப்பா. இப்போ இன்னகு இதுதான் அல் கத்துலு லக்கீக்கத்தி, உண்மையிலேயே கொலை. உன்னை அல்லா உன்னை சொர்க்கத்தில் விடாமல் இருக்கிறது, உன்னை அழிக்கிறது இருக்க நரகத்தில் போட்டு, அதுதான் உண்மையான அழிவு. இப்போ இன்னகு நிரந்தரமான வாழ்க்கையில் உனக்கு அழிவை ஏற்படுத்துவது இருக்கிறதே, அதுதான். இப்போ இன்னும் அதுதான் கத்துல் லக்கீக்கத்தி, உண்மையிலேயே அழிப்பதுன்னு அர்த்தம். ஒலா தக்குத்தரிஃபு, தக்கு தசிபுக்கில் போட்டிருக்கு பாரு. ஒலா தக்குத்தரிஃபு மா, ஒரு பாவத்தை செய்யாதீர்கள். கீழே போட்டிருக்கா, ஒரு பாவத்தை சம்பாதிக்காதீர்கள். ஒலா தக்குத்தரிஃபு மா, ஒரு பாவத்தை சம்பாதிக்காதீர்கள். தும்முன நபி, அந்த பாவத்தின் மூலமாக நீங்கள் தடுக்கப்பட்டு விடுவீர்கள். அனில் ஜன்னத்தில்லத்தி, சொர்க்கத்தை விட்டும். தாருக்கும், அதுதான் உங்களுடைய இல்லமாக இருக்குமே, அது உங்களுடைய குடியிருப்பு ஸ்தலமாக இருக்குமே, அந்த சொர்க்கத்தை விட்டும் நீங்கள் தடுக்கப்படுவீர்களே. அப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிடாதீங்க. எப்படிலாம் கொடுக்குறாங்க பத்தியப்பா. தம்பி, வலா தக்கத்தரிஃபுமா தக்குத்தசிபுமா, ஒரு பாவத்தை சம்பாதித்து விடாதீர்கள். வலா தக்குத்தசிபுமா, ஒரு பாவத்தை சம்பாதித்து விடாதீர்கள். தும்னவு நபி, அதன் மூலமாக நீங்கள் தடுக்கப்பட்டு விடுவீர்கள். அனில் ஜன்னத்தில்லத்தி, சொர்க்கத்தை விட்டும். அதுதான் தாருக்கும், உங்களுடைய இல்லமாயிருக்குமே, அப்படிப்பட்ட சொர்க்கத்தை விட்டு நீங்கள் தடுக்கப்படுவீர்களே. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்யாதீர்கள். இன்னும் இதுதான் அல் இஜ்ராவுல் ஹக்கீக்கியு, உண்மையிலேயே நாடு கடத்தப்படுவது என்பது. உண்மையிலேயே நாடு கடத்தப்படுவதுன்னு இதுதான். சொர்க்கத்தை விட்டு நல்லா வெளியாக்கிறது, சொர்க்கத்தை விட்டு நல்லா தடுத்துறது. இதுதான் உண்மையான நாடு கடத்தப்படுதல். சொர்க்கம் என்ற அந்த நாட்டுக்குள், அந்த இல்லத்துக்குள் உன்னால் போக முடியாது. நீ உணவுல ஊரை விட்டு துரத்தினா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்போ விளங்கிடுச்சுப்பா. அப்போ உங்களை நீங்கள் கொல்லாதீர்கள், உங்களை நீங்கள் நாடு கடத்தி விடாதீர்கள் என்று பனி இஸ்ரவேலிடத்தில், யூதர்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்த போது நடந்தது எண்ணி பாருங்கள். என்ன நடந்துச்சு? சும்மா அக்கரத்தும் பில் மீசாக்கி, அந்த உறுதியான ஒப்பந்தத்தை கொண்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். சும்மா அக்கரத்தும், நீங்கள் விண்ணப்பித்தீர்கள். பில் மீசாக்கி, அந்த உறுதியான ஒப்பந்தத்தை என்ன செஞ்சீங்க? நீங்கள் விண்ணப்பித்தீர்கள். வாழ்த்தரஃப்தும், நீங்கள் விண்ணப்பித்தீர்கள். விளங்குதப்பா? பில் உசூமி, அந்த ஒப்பந்தத்தை
விளங்குதப்பா? கட்டி காப்பதாக நீங்கள் என்ன செஞ்சீங்க? விண்ணப்பித்தீர்கள். இப்படி கொடு. லுசூமிஹின என்ன பார்த்தோம்? கட்டி காப்பதாக அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் உறுதிப்படுத்தினீங்க. வாழ்த்தரத்தும் பி லுசூமிஹி அந்த ஒப்பந்தத்தை கட்டி காப்பதாக விண்ணப்பிக்கவும் செய்தீர்கள். வான்தும் தஷஹதூன் நீங்கள் சாட்சி சொல்கின்ற நிலையில் நாங்கள் செய்கிறேங்க. இப்போ இதிலேயே வந்துருச்சு. வான்தும் தஷஹதூன்ங்கிறது தைக்கிறதுக்குள்ளது. ஏன்னா ஏற்றுக்கொண்டீங்க விண்ணப்பித்தீங்கனால முடிஞ்சு போச்சுலப்பா. வான்தும் தஷஹதூன்ங்கிறது என்னது தான் மேலே உள்ளது தைக்கிறது தானே செய்யுது. வான்தும் தஷஹதூன் நீங்களும் சாட்சி சொல்கின்ற நிலையிலே அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இதை தைக்கியதாக இருக்கும். சும்மா கருத்துமே இது தைக்கிய தான் செய்யுது. அதிலே வந்துருச்சு. ரைட்டா? இது எது மாதிரி இருக்குன்னா கவுடிக்கு நீ சொல்கிற மாதிரி இருக்கு. அகர்ற ஃபுலானுன் இன்னான் விண்ணப்பித்தான் ஷாயிதன் அலா அம்புசிஹி அலா நப்சிஹி தன்னின் மீது சாட்சி சொல்கின்ற நிலைமையிலேயே இன்னான் விண்ணப்பித்தான். விண்ணப்பித்தானாலே முடிஞ்சு போச்சு. சாட்சி சொல்கின்ற விண்ணப்பித்தானா என்ன இருக்குதே? ஷாயிதன் அலா நப்சிங்கிறது தைக்கிது தானே. எடுத்துனப்பா அகர்ற ஃபுலானு தைக்கிது தானே செய்யுது அது. ரைட்டா? அது மாதிரி இருக்குங்கிறாங்க. கவுலிக்கு இது நீ சொல்கிற மாதிரி இருக்குப்பா. அகர்ற ஃபுலான் இன்னான் விண்ணப்பித்தான் ஷாயிதன் அலா நப்சிஹி தன்னின் மீது சாட்சி சொல்கிற மீது விண்ணப்பித்தான் என்று சொல்கிற மாதிரி இருக்கு. வக்கீல சொல்லப்படுகிறது வன்தும் ஐயுகள் மௌஜூதூனே. இப்போ எப்பா மேலே உள்ள அந்த முற்காலத்தில் உள்ள யூதர்கள்னு சொல்லலாம், அல்லது நபி ஸல்லல்லாஹு காலத்தில் இருந்தாங்கல்ல அவங்கள சொல்லலாம். ஏன்னா மூதாதிரிகளை சொல்லுவதன் மூலமாக இருக்கிறவனு சொல்கிறது. விளங்குதப்பா? நீங்களே தான் சாட்சி பாடுறீங்களப்பா. எங்கள் மூதாதிரிகள் ஒப்பந்தத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டானுவோ அதுக்கு மாற்றமாக நடந்தானோ நீங்கள் சொல்ல தானே செய்றீங்க. நபி ஸல்லல்லாஹு காலத்தில் உள்ளவங்கள பார்த்து பேசுகிறான்னு சொல்லலாமா? அப்போ இது மஜாஸோடைய அடிப்படையில் வந்துடும். அவன் செஞ்சதுக்கு நீங்கள் தான் சாட்சி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? மூதாதிரிகள் சொன்னதை நீங்களே ஏற்றுக்கொள்றீங்கல்ல. இதான் கேட்டேன். இது மஜாஸ். வக்கீல சொல்லப்படுகிறது வன்தும் ஐயுகள் மௌஜூதூனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் இருந்த நீங்கள் தஷஹதூன் சாட்சி பகருகிறீர்கள். எப்படி? அலா இக்ராரி அஸ்லாஃபிக்கும் உடைய மூதாதியர்கள் விண்ணப்பித்தார்கள் என்பது மீது சாட்சி பகருகிறீர்கள். எடுத்தனப்பா இல்லை ரேட்டாக அர்த்தம் வைக்கிறதே. அன்தும் ஐயுகள் மௌஜூதூனே நபி ஸல்லல்லாஹு காலத்தில் இருந்த யூதர்களே தஷஹதூனை நீங்கள் சாட்சியம் பகருகிறீர்கள். அலா இக்ராரி அஸ்லாஃபிக்கும் உங்களுடைய மூதாதியர்கள் விண்ணப்பித்தார்கள் என்பது மீது சாட்சியம் பகர்றீங்க. அப்போ யக்கூனு இஸ்னாது இந்த இஸ்னாது விளங்குதுப்பா? யக்கூனு இஸ்னாது இக்ராரி இக்ராரை இணைத்திருப்பது இணைக்கும் நபி ஸல்லல்லாஹு காலத்தில் இருந்தவனின் பக்கம் இணைத்திருப்பது மஜாஸாக ஆகும். சும்மா அக்ரர்த்தும் நீங்கள் விண்ணப்பித்தீர்கள்னு நபி ஸல்லல்லாஹு காலத்தில் உள்ள பார்த்து சொன்னா இது என்னதுதான்? இது மஜாஸ் தானே, அக்கி கிடையாது. அக்கிக்கு அவனுவோ தான் விண்ணப்பித்தான். ஆனால் இவங்களும் ஏற்றுக்கொள்கிறாங்கிறதுனால நீங்கள் விண்ணப்பித்தீர்கள்னே சொல்லப்படுது. ரெண்டுப்பா எங்கள் மூதாதிரிகளாம் வரலாறுலாம் படித்து பார்த்துக்கலாம், தெரியும் அவனுக்கு. இப்படி சேட்டா பண்ணான்னு ஒன்று வாழையடி வாழையாக அந்த செய்திகள்லாம் அவனுக்கு வந்து கிடைக்க தான் தெரிஞ்சு. இப்போ நீ பின்னால் வந்து ஒரு நாளும் ஒரு காலத்து இப்படி நடந்துச்சு இந்த மருத்துவங்கிற செய்தியெல்லாம் அவனுக்கு வரதானப்பா செய்யுது. நம்ம நாங்கள்லாம் ஓதுற காலத்தையும் சொல்லுவாங்கங்க. சொன்னாங்களா இல்லையா சில விஷயங்களை? ஷம்சுல்லாஹ் காலத்து இப்படி நடந்துச்சு, ரஹ்மத்துல்லாஹி நடந்துச்சு. உங்களுக்கு செய்தி கிடைக்குது இல்லை? அது மாதிரி அவனுக்கும் செய்தி கிடைச்சிது. அதுவே விண்ணப்பிக்கிறான். அதை ரேட்டு அர்த்தம் வைக்கிற ரேட் தானே. கீழ் கருத்து இதெல்லாம் கீழே சொல்லப்படுது அன்தும் ஐயுகள் மௌஜூதூன நபி ஸல்லல்லாஹு காலத்தில் இருந்த யூதர்களே நீங்கள் தஷஹதூன சாட்சி பகருகிறீர்கள். அலா இக்ராரி அஸ்லாஃபிக்கும் உடைய மூதாதியர்கள் விண்ணப்பித்தார்கள் என்பதை சாட்சி பகருகிறீர்கள். யக்கூன் இஸ்னாது இந்த இணைப்பு இவர்களின் பக்கம் இணைச்சிருக்கோம்ல, நபி ஸல்லல்லாஹு காலத்தில் உள்ளவர்களின் பக்கம் நீங்கள் விண்ணப்பித்தீர்கள்னு இந்த இணைப்பு யக்கூன் இஸ்னாதுல் இக்ராரி இறையும் அந்த விண்ணப்பத்தை நபி ஸல்லல்லாஹு காலத்தில் இருந்தவர்களின் பக்கம் இணைப்பது என்பது மஜாஸோடைய அடிப்படையில் ஆகிவிடும். ஏடுப்பா இத்தனை அர்த்தம் கொடுக்குறாங்க. சும்மான் துமாவுலாய் பிறகு நீங்கள் யூதர்களே நீங்கள் இப்படிப்பட்டவர்கள். சும்மான் தும் நீங்கள் ஆவுலாய் அதான் நீங்கள் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சீங்களே நீங்கள் அதை கபராக்கிறது தான். சும்மா அன்தும் சும்மா அன்தும் நீங்கள் ஆவுலாய் அவர்கள்ல இல்லை நீ இப்படி சேட்டை பண்ணவும்ல சொல்லுவாங்கல்ல, இல்லை நீ என்னடா இவ்வளோ தூரம் இப்படி சேட்டை பண்ணிட்டு போனியா அந்த இல்லடா நீ சொல்கிறோம்லப்பா. நீ
அந்த சேட்டை பண்ண இல்லப்பா. என்ன சாவுல கிடந்து தூங்குவல இதற்கு கேட்ட நீ அந்த தூங்குறாள்லடா, நீ அந்த தூங்குறாள்ல உன் சிவத்தையே ஒரு ராத்தாக்கி பேசுறது, உன் சிவத்தையே என்ன செய்யறது, ராத்தாக்கி பேசுறது. விளங்குதா? நீங்க அப்படிப்பட்டவங்கல்லவா? சும்மா அனுத்தும் நீங்கள் ஆவுலாயி அப்படிப்பட்டவர்கள் ஆயிற்றே. கேட்டேன். சும்மா அனுத்தும் நீங்கள் ஆவுலாயி அவர்கள் அல்லவா? இது இஸ்துபாதுன் தூரமாக்கி காமிப்பதா இருக்கும். லிமா இருத்த கபூஹு எந்த பாவத்தை அவர்கள் செய்தார்களோ, பாதல் மீசாக்கி ஒப்பந்தத்தை ஒப்பந்தம் செய்ததற்கு பிறகு, இக்ராரிபிஹி அந்த ஒப்பந்தத்தை விண்ணப்பித்ததற்கு பிறகு, ஷஹாதத்தி அலைஹி அந்த ஒப்பந்தத்தின் மீது சாட்சி பகிர்ந்ததற்கு பிறகு, ஏபா ஒப்பந்தம் செய்ததற்கு பிறகு, இக்ராரிபிஹி ஒப்பந்தத்தை விண்ணப்பித்ததற்கு பிறகு, ஷஹாதத்தி அலைஹி அந்த ஒப்பந்தத்தின் மீது சாட்சி பகிர்ந்ததற்கு பிறகு, விளங்குதற்கு என்ன அந்த பாவத்தை செய்தவர்கள் அல்லவா நீங்க? எனது அவங்க செஞ்சதை பாரதூரமாக்கி காமிக்கிறது. இஸ்துபாது லிமா இருத்த கபூகு அவர்கள் செய்த ஒன்றை பாரதூரமாக்கி காமித்ததா இருக்கும். எப்படி? பாதல் மீசாக்கி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, இக்ராரிபி அதை விண்ணப்பித்ததற்கு பிறகு, ஷஹாதத்தி அலைஹி அந்த ஒப்பந்தத்தின் மீது சாட்சி பகிர்ந்ததற்கு பிறகு அந்த பாவத்தை செய்தவர்கள் அல்லவா நீங்கள்? என்ன அந்த செஞ்சதை பாரதூரமாக்கி காமிக்கிறது. வேண்டுமா? அன்தும் என்பது முக்ததவுன், ஆவுலாய் என்பது கபரனுடைய கபரை தான். சும்மா நீங்கள் ஆவுலாய் அவனும் இல்லை, ஒப்பந்தத்தை முடிச்ச கூட்டம்லப்பா நீங்கள் என்ன கபராக்கிறது, ஆவுலாயே கபராக்கிறது. அந்துமுக்கு படிக்கிறது விளங்குதரா? அந்தும் என்பது முக்ததவுன், ஆவுலாய் என்பது கபரு முக்தாவுடைய கபராக இருக்கும். எப்படி? அலாமானா அந்தும் நீங்கள் பாரதாலிக்க ஒப்பந்தத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, ஆவுலாயி நாக்கியதோன் இந்த ஒப்பந்தத்தை முறிச்சனும் இல்லை, ஆவுலாயி நாக்கியதோன் நீ ஒப்பந்தத்தை முறிச்சனும் இல்லடா அப்படின்னு சொல்கிறது. எடுத்துலப்பா அடுத்து விளங்குதா? மேனா அன்தும் நீங்கள் பாரதாலிக்கு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, ஆவுலாயி முனாஃபிகூன் முனாக்கிதோன்பா ஒப்பந்தத்தை முறித்தவர்கள் அல்லவா நீங்கள்? இது மாதிரிக்க கௌரிக்கு நீ சொல்கிற மாதிரி, அந்த நீ நாளிக்க ரஜினி உள்ளதி பாரு இப்படி செஞ்சானே அந்த ஆள்ல நீ இதை இப்படி செஞ்சுட்டு போனிடா அந்த ஆள்லடா நீ ரைட்டா? கௌலிக்க நீ சொல்கிற மாதிரி கௌலிக்க அந்த நீ நாளிக்க ரஜினி உள்ளதி பால கதா இப்படி செய்தானே அந்த மனிதன் அல்லவா? இந்த வேலையை சேட்டையை பண்ணிட்டு போனான்ல, நீ ஓடி போனான்ல, சேட்டை பண்ணிட்டு போனான்ல, இப்படி செஞ்சான்லான்னு சொல்கிறது அவனை எப்பமா சந்திக்கும் போது. அந்த நீ ராதிக்க ரஜுலுல்லதி பாரகதா இப்படி செய்தானே அந்த மனிதன் அல்லவா என்று நீ சொல்வதை போன்று இருக்கிறது. சேட்டை பண்ணிட்டு போனவன்ல நீ. நுஸ்ஸில தகையுறு சிவத்து மாறியிருப்பதை இறக்கப்பட்டிருக்கிறது. மன்சிலத்தை கையுரி தாத்தியே மாறுவதனுடைய இடத்துல இறக்கப்பட்டிருக்கு. தாத்தி சிவத்தை தான் தாத்தாக்கி சொல்கிற நீ இப்படி சேட்டை பண்ணி போனவன்ல, அப்போ அவன் செயல் தானே அது சிவத்தானே, சிவத்தை இப்படியே ஆளையே மாற்றி காமிக்கிறது. அப்போ சொல்லுப்பா, நுஸ்ஸில தகையுறு சிவத்து மாறி இருப்பதை மன்சிலத்தை தகையுரி தாத்தே மாறி இருப்பதனுடைய இடத்தில் இறக்கப்பட்டதை போல இருக்கிறது. அத்தகும் அவர்களை எண்ணி விடுகிறான். அத்தகும் எந்தியா படித்து கொண்டாடினாத அத்தகும் அத்தகும் அவர்களை எண்ணி விட்டு இருக்கிறான். அவர்களை எண்ணி வாதவும் படித்து தொலையாத அத்தகும் அவர்களை எண்ணி விட்டிருக்கிறான். வேத்தி பாரி மா ஒன்றை கவனிப்பது கொண்டு உசினித இலையும் அவர்களின் பக்கம் இணைக்கப்பட்டதே அந்த ஒன்றை கவனிப்பதை கொண்டு அவர்களை எண்ணி விட்டிருக்கிறான். சொல்லுப்பா. ஆமாம், ஒவ்வொருவன் ஆதிராக்கியதை போன்ற எண்ணி விட்டிருக்கிறான். அத்தகுமர்களை எண்ணி விட்டிருக்கிறான். பேத்தி பாரிமா உசினித இலையும் அவர்களின் பக்கம் இணைக்கப்பட்ட ஒன்றை கவனிப்பதை கொண்டு அவர்களை எண்ணியிருக்கிறான். ஒவ்வொருவன் இருப்பதாக எண்ணியிருக்கிறான். பேத்தி பாரிமா அணுகும் அவர்களை பற்றி இக்காயத்தை செய்யப்படுவதை கவனித்து உய்யிபன் இல்லாதவர்களை போன்று ஆக்கியிருக்கிறான். அவன் இல்லைப்பா, அவங்கள பற்றி இக்காயம் செய்யப்படும் போது இல்லாத மாதிரி ஆக்கியிருக்கிறான்.
அவங்க செஞ்ச செய்யல ஆதில் ஆக்கல நீங்கள்லாம் இப்படி வேட்டா இல்லடா ஒப்பந்தத்தை முறிச்சவனடா அப்படின்னு சொல்கிறது. அதான் நபிஸ்லாம் அப்படி காலத்தில் உள்ளவர்கள்லாம் சொல்கிறான். அப்போ அவனுக்கு இருக்கிற மாதிரியே பேசுகிறான். ஆவுலாயின்னு சொல்லி இல்லாத மாதிரி என்ன செய்யறான் ஆக்குறான். இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்துமா போடுறான். இல்லைங்கிறத கவனித்து ஆவுலாயை போடுறான். ரைட்டுப்பா, ஆவுலாயி உய்யிபு அவங்க காயிபு இல்லைங்கிறத அல்லா காமிக்கிறான். நீங்கள்லாம் உங்கள் அந்த இப்படி சாட்டை பண்ணவனோடா அவங்க மூதாதிகள் சாட்டை பண்ணதுன்னு அர்த்தம். இப்போ கவுலுகு தக்கத்துலூன அம்புசக்கும் துகுரியூன ஃபரீக மின்கும் மின் தியாரியும் என்பது இம்மா ஹாலுன். அது என்னவா இருக்குங்க, ஆளு திருக்கி கொடுக்கலாம். அப்போ சும்மா வந்து நீங்கள் ஆவுலாயி இப்படிப்பட்ட சேட்டையை பண்ணவங்களான்னு கபராக்கி நீங்களுமோ தக்கத்துலூன அம்புசக்கும் உங்களை கொன்றவர்களாக இருக்கின்ற நிலைமையிலே துகுரியூன ஃபரீக மின்கும் உங்களிலிருந்து ஒரு சாராரை வெளியாக்கியவர்களாக இருக்கின்ற நிலைமையில் இந்தியாரியும் உடைய நாடுகளிலிருந்து வெளியாக்கியவர்களாக இருக்கின்ற நிலைமையில் நீ இப்படிப்பட்ட ஆளுவல்லா அப்படின்னு சொல்கிறது ஹாலாக்குறது இம்மா ஹாலுன். அப்போ தகத்துலூன அம்புசக்கும் துகுர்ஜூன ஃபரீகன் மின்கும் மின் தியாரியும் என்பது இம்மா ஹாலுன் ஆளாக இருக்கும். அப்போ ஆள்னா ஆமில் வேணுமாங்க, ஆவுலாய் தான் மானா ஃபேலு. ஆவுலாயெல்லாம் மானா ஃபேலு ஃபேல் ஆளுக்கு ஆமில் ஃபேலாக இருக்கும் அல்லது மானா ஃபேலாக இருக்கும். மானா ஃபேலுங்கிறது இஸ்மிஷாரா. அதில் வந்து மானா ஃபேல் இருக்குல்லப்பா, ஆவுலாயினா உஷீருன்னு அர்த்தம். அப்படி தானே, நான் சுட்டி காமிக்கிறேன் இதாச்சும் சொல்லி காமிப்பாங்களப்பா. ஆதா ஆனா நப்பிஹூ தாங்கிறா உஷீருன்னு அர்த்தம்னு வருது இல்லை. உஷீரு நப்பியினுடைய அர்த்தம் ஆதா உன் நப்பியூ நான் உணர்த்துகிறேன். தானா உஷீரு சுட்டி காமிக்கிற மானா பேர். அப்போ ஆவுலாயின்ற மானா பேர் தான் இங்கே ஆமீல். ரைட் தானப்பா. ஒரு ஆமீல் ஃபீகாயிலே இந்த ஆளில் அமல் செய்யக்கூடியது மானல் இஷாரத்தி ஆவுலாயின்ற மானா. ஆவுலாயின்ற இஸ்மிஷாரோடைய மானாவாக இருக்கும் உஷீரு. அதுதாங்க அவு பயானுன் ஆதிகள் ஜுமுலத்தி மேலே உள்ள ஜுமுலாவுக்கு இது வந்து பயானு. சும்மான்ட்டும் நீங்கள் அவுலாய்வு கூட்டமே தக்கத்துலூன அம்புசக்கு நீங்கள் கொலை செய்தீர்கள் அனு பயான் செய்கிறது. ரைட்டப்பா, அந்த முன்னால் உள்ள ஜும்லாவை பயான் செய்வதாக இருக்கும். அவ பயானு ஆதிகள் ஜுமுலத்தி ஜும்லா நீங்கள்லாம் இப்படிப்பட்டவனும் இல்லை, அதான் கொலை செஞ்சவனும் இல்லை, நாடு கடத்தினவனும் இல்லை என்று விளக்கம். அல்லது இதையே கபராக்கிறது. எதையே கபராக்கிறதே தக்கத்தில் உணவே கீழே சொல்லப்படுகிறது. ஆவுலாய் என்பது தைக்கீதுன்னு என்னவா இருக்கும், தாய்க்கீது. ஒல் கபரு அப்போ அந்த முத்ததாக்கு கபர் எது, உவல் ஜும்லா இந்த ஜும்லா தக்கத்தில் உணவு அம்புசக்கும் துகுர்ஜூன வரிய கமீனுக்கும் மீன் தியாரின்னு கொடுத்துறது. அதுதான் கபரான். நீங்கள் அதாவது ஆவுலாய் இந்த பணிய செல்வர்கள் யூதர்கள் தக்கத்தில் உணவு அம்புசக்கும் உங்களை நீங்கள் கொன்றவர்கள் துகுர்ஜூன வரிய கமீனுக்கும் உங்களிலிருந்து ஒரு சாராரை இந்தியாரினுடைய இல்லங்களிலிருந்து நாடுகளிலிருந்து நாடு கடத்தினவர்கள் அநீத கபராக்குறது. கீழே விளங்கிருச்சப்பா. ரைட்டாப்பா. கீழே ஆவுலாய் என்பது தைக்கியதாக இருக்கும். அந்தும தைக்கியது செய்து ஒரு கபரு ஒரு ஜும்லத்து தகத்துலூன அம்புசக்கும் துகுர்ஜூன வரிய கமீனுக்கும் இந்தியாரிங்கிற ஜும்லா கபர் என்ற வேண்டியது. இந்த கீழே சொல்லப்படுகிறது மீ மானா அல்லதீன. இந்த ஆவுலாய் என்பது அல்லதீனுடைய அர்த்தமா. ஆவுலாய்க்கு இஸ்மிஷாராவுக்கு மாட்டு மாடு போல மாட்டு மாடு இந்தில் மூத்த எழுதாடா அல்லதீனுடைய அர்த்தம் வைக்கிறது. அதான் சொல்றாங்க கீழே சொல்லப்படுகிறது ஆன் பண்ணிட்டியா விமானா அல்லதீன. ஆவுலாய் என்பது அல்லதீனுடைய அர்த்தமா இருக்கும். சும்மா அனுத்து நீங்கள் ஆவுலாயி ஆன் பண்ணிட்டியா ஆவுலாய் அல்லதீன சிலர்களாக இருக்கும். விளங்குதா. கீழே விமானா அல்லதீன அல்லதீனுடைய பொருளை தாங்கிதான் இருக்கும் ஆவுலாய் என்பது. அந்தும் நீங்கள் அல்லதீன சிலர்களாக இருக்கும். தக்கத்துலூன அம்புசக்குங்கிறது சிலையாக்கிறது. ஒரு ஜும்லத்து தக்கத்துலூன அம்புசக்கும் துகுர்ஜூன வரிய கமீனுக்கும் இந்தியாரிங்கிறது ஜும்லா சிலத்துவனுடைய சிலாவாக இருக்கும். ஒரு மஜ்மு இந்த ஒட்டு மொத்தம் உவல் கபரு அந்தும் என்ற முத்தாக கபரு. அப்போ சும்மா வந்து நீங்கள் அல்லதீன சிலர்கள் தக்கத்துலூன அம்புசக்கும் உங்களை நீங்கள் கொன்றீர்களே உங்களில் சிலர்களை நீங்கள் என்ன செஞ்சீங்க ஊரை விட்டு நாடை விட்டோம் கடத்தினீர்களே அப்படிப்பட்டவர்களாக இருக்கும் சிலையாக்கி விமலா சேர்ந்த கபர்ன்றது. கூறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கான். எப்படி துக்கத்திலூனு ஓதப்பட்டிருக்காம அதிகமாக கொலை செய்தீர்கள். நாட்டு பேரோட நீங்களாம் எப்படி துக்கத்திலூன நபிமார்களே கொலை செஞ்சிடணும் அதிகமான கொலை செய்தவர்கள். குறியா கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. துக்கத்திலூனை என்றால தக்குதீரி மிகைப்படுத்தி காமிப்பதன் மீது அதிகப்படுத்தி காமிப்பதன் மீது துக்கத்திலூனை என்றும் ஓதப்பட்டிருக்கிறது. அதிகமாக கொலை செய்தவர்கள். தலாகரூன அலையும்
விளங்குதப்பா? நீங்களும் அவர்களுக்கு பாதகமாக உதவி செய்துள்ளா இருக்கின்ற நிலைமையில் தல்லாஹரூன் அலையும் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு பாதகமாக உதவி செய்த நிலைமையிலே லிஸ்மி பாவத்தை கொண்டும் ஒரு உதுவானி வரம்பு மீறுவதை கொண்டும் பாவத்தை கொண்டும் வரம்பு மீறுவதை கொண்டும் அவர்களுக்கு பாதகமாக நீங்களும் உதவி செய்துள்ளா இருக்கிற நிலைமையிலே ஒருவருக்கொருவர் உதவி செய்துள்ளா இருக்கிற நிலைமையிலே உங்களை நீங்கள் கொண்டீர்கள், உங்களையே நாடு கடத்தினீர்களே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கும். எடுத்துனப்பா? இதில் அர்த்தம் வைக்கிறது விளங்குதா? இதுவும் ஹாலாக இருக்கும். தல்லாஹரூன் அலையும் அர்த்தங்க, இது ஹாலு தான். ஹாலுன் இது ஹாலாக இருக்கும். என் ஃபாயினி துகுர்ஜூன துகுர்ஜினுடைய லமீர் இருந்து துகுர்ஜூனில் வாவு இருக்குல்ல, துகுர்ஜினுள்ள அந்துமெலாம் கிடையாது. என்னதுதான் பாரிஸ் தான் லமீர், அதுதாங்க அந்த விளங்குதப்பா? அந்த துகுர்ஜூனில் வாவு தானப்பா வாயில கணியத்தை அப்படி தான் சொல்லுவா. அந்துமெலாம் கிடையாதுப்பா. அந்த பாரிசான் லமீர் பாங்குவா ஆனால் அல்லா மக்கள் ஹாலும் என் ஃபாயினி துகுர்ஜூன துகுர்ஜினுடைய வாவில் இருந்து ஆளாக இருக்கும். அவு நீ மஃபூலி ஃபரீக்கன் இருக்குல்ல, அந்த ஃபரீக்கனின்ற மஃபூல் இருந்து ஆளாக இருக்கும். அவு கிளையுமாறு ரெண்டில் இருந்துமே ஃபாயிலிருந்து மஃபூலிருந்து ஆள் வரும்லப்பா. நானும் செய்தும் சந்திச்சுக்கிட்டோம், நாங்கள் 2 பேரும் ராக்கி பெயினி வாகனித்து நிலைமையிலே அப்படிதானே. லகீத்து ஜெயிதன் ராக்கி பெயினின்னு வருதுலப்பா. ஜெயிதை சந்தித்தேன் ராக்கி பெயினி 2 பேருமே நாங்கள் சவாரி செய்த நிலைமையில் ஆள் ஃபாயிலிருந்து மஃபூலிருந்து வருதில்ல. அதுமாதிரி 2 இருந்து ஆளுன்னு சொல்லப்படுதான். இப்போ தலாஹூர்னா என்ன அர்த்தம்? தாவுன் உதவி செய்வது என்ற அர்த்தம். அது மீன லஹரிலிருந்து வந்தது. லஹர்னா உதவி செய்யறது அர்த்தம். வக்கர ஆசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிவர்களும் கசா இமாமும் ஹம்சா ரஹமத்துல்லாஹி அலைஹியும் ஓதியிருக்காங்க. அதிபி ஏத தாயினி 2 தேயின்னு ஒரு தேயை போகுதான் தத்தல்லாஹரூன்னு தானப்பா இருக்கும். அதில் ஒரு தேயை போய்க்கிட்டு தலாஹரூன்னு ஓதுறாங்க. இந்த கிராத் யார் கிராத்தான்? ஆசிம் ரஹமத்துல்லாஹி கசா இமாம் ஹம்சா இமாம் இவெல்லாம் தேயை போய்க்கு ஓதுறாங்க. இப்போ குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. இல்ஹாரியுமா 2 தேயையும் வெளிப்படுத்துவதை கொண்டு ஓதப்பட்டிருக்கான். தத்தல்லாஹரூன் எப்படி ஓதப்பட்டிருக்கு? தத்தல்லாஹரூன் அலைஹிம் பில் இஸ்மி வல் உதுவான்னு ஓதப்பட்டிருக்கான். 2 தேயையும் வெளிப்படுத்தி ஓதப்பட்டிருக்கு. ஒத்தல்லாஹரூன்னு ஓதப்பட்டிருக்கான். எப்படி விளங்குதா? ஒரு தேயை தள்ளிட்டு இதற்கு கேட்டேன். லோவில் இதுவாம் செஞ்சு என்ன செய்யறது? தல்லஹரூனன் விமானா தத்தல்லஹரூனுடைய அர்த்தத்தை கொண்டு விளங்குச்சா? வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.